இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாள் மீண்டும் நமக்கு தரப்படுகின்றது. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், உம்முடைய அருள்கரத்தால் எங்களை நிரப்பும். இது இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்வில் நீரே வெளிச்சமாக இருந்து இவர்களை வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தாங்கும் போது இவர்களுடைய வாழ்க்கை எளிதாகின்றது, மகிழ்ச்சி பிறக்கின்றது, அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய அருள்கரமும் தூய ஆவியின் துணையும் காவல் தூதர்களின் துணையும் இவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. தாகமுள்ள நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் ஆறுகளை பாயச் செய்வேன். உன் வழி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். மிகவும் அருமையான இறைவார்த்தை. எப்படிப்பட்ட நிலை? தாகமுள்ள நிலை, வறண்ட நிலை, தண்ணீர் இல்லா நிலை. இப்படிப்பட்ட நிலையில்தான் வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரை, தாகமுற்ற மனிதர்களுக்கு தாகத்தை தீர்க்கும் தண்ணீரை, வறண்ட நிலத்தை செழுமையாக்குவதற்கான தண்ணீரை கடவுள் தருகின்றார். வறண்ட தரையிலும் தாகமுள்ள நிலத்திலும் தண்ணீரை பாய்ச்சும் போது நிலைமை மாறும். முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலை மகிழ்ச்சியாக மாறும். அந்த இடங்களில் புல் முளைக்கும், மரம் செழித்து வளரும், அனைத்து விதமான வாழ்வின் வறண்ட சூழல்களும் மாறும். வாழ்க்கையில் வறட்சி அனுபவித்து தாகமுற்ற மக்களுக்கு வற்றாத உயிருள்ள தண்ணீராகிய ஆண்டவரின் ஆவியை அது கிடைக்கின்றது. அவ்வாறு ஆண்டவரின் ஆவி அவர் தரும்போது அது உன்னையும் வாழ வைத்து உனது வழித்தோன்றல்களையும் உனது தலைமுறையையும் வாழ வைக்கும். அப்போது உனக்கு தாகம் இராது, வறட்சி இருக்காது. அந்த தண்ணீர் பாய்கின்ற உனது இதயமும் உள்ளமும் மகிழ்ச்சியால் துள்ளும். அங்கு செழுமை உண்டாகும், பசுமை வளரும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த இறையாட்சி, இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். தாகமுள்ள நீரில் கண்டிப்பாக கேட்கின்ற மக்களுக்கு, தாகத்தோடு கேட்கின்ற மக்களுக்கு, வாஞ்சியோடு கேட்கின்ற மக்களுக்கு, கண்ணீரோடு கேட்கின்ற மக்களுக்கு அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். வறண்ட நிலத்தில் ஊற்றுவார். தாகமுற்றவர்களுக்கு தண்ணீரை வழங்குவார். உயிருள்ள தண்ணீரை அவர் தருவார். யாராவது தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், நான் அவர்களுக்கு வாழ்வளிக்கும் உயிருள்ள தண்ணீரை தருவேன், அது உங்களுள் பொங்கியெழும் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்கட்டும். பொங்கி எழுகின்ற ஜீவ தண்ணீராகிய, உயிருள்ள தண்ணீராகிய தூய ஆவி நமக்கு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.